என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் யூசிங் பைத்தான் அந்த கோர்ஸோடைய வீக் 4க்கான குவிஸுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் இந்த லிஸ்ட்டு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணுறோம், இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். தென் இது ரன் பண்ணுறோம். இந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். சாரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள்ஸ்ன்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்க இந்த லிஸ்டோடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரிபிள்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். அவுட்புட் இந்த அவுட்புட் வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். சாரி, தென் இந்த வேரியபிளில் ரன் பண்ணும்போது எதில் வந்து எரர் வராதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று காப்பி பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். எரர் வருது, கீ எரர் வருது. தென் செகண்ட் ஒன்று காப்பி பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். எரர் வரல. தேர்ட் ஒன்று காப்பி பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். எரர் வருது. ஃபோர்த் ஒன்று காப்பி பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். எரர் வருது. செகண்ட் ஒன்றில் தான் எரர் வரல. ஸோ அது ஆன்சர். இன்வென்டரின்ற ஒரு எம்டி டிக்ஷனரி வந்து வச்சுருக்காங்க. இதில் எந்த இது ஃபாலோ பண்ணால் எரர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபாலோ பண்ணால் எரர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று காப்பி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இன்வென்டரின்ற ஒரு டிக்ஷனரி ரன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எரர் வரல. செகண்ட் ஒன்று ரன் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று ஆல்சோ எரர் வரல. தேர்ட் ஒன்று எரர் பண்ணுறோம். தேர்ட் ஒன்றில் எரர் வருது. ஃபோர்த் ஒன்று ரன் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன்றில் எரர் வரல. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எது எரர் ஜென்ரேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து எரர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அது ஆன்சர் கொடுத்து சப்மிட் கொடுக்குறோம்.